ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க டுடே ஸ்டோரி பார்க்கலாம். ஷார்ட் ஸ்டோரி. இன்றைக்கி ஸ்டோரி பார்த்திங்கன்னா மயிலின் கருணை. ஒரு காட்டில் ஒரு மயில் வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சு. அந்த மயில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதே நேரத்தில் மற்ற பறவைகள் மேலேயும் ரொம்ப கருணையோடு இருந்துச்சு. ஆனால் மயிலாட அழகை பார்த்த மற்ற பறவைகள் அந்த மயில்கள் எல்லாம் எப்பவும் திமிரோடு தான் இருக்கும்னு அதுங்களே முடிவு செஞ்சுக்கிச்சுங்க. அதனால் மயில் கூட சேராமல் தனியாகவே இருந்துச்சுங்க. மயில் நட்போடு பேச வந்தால் கூட மயில் தவிர்த்துக்கிட்டு வேறு பக்கம் போயிடுங்க அந்த பறவைகள். ஒரு நாள் குளிர்காலம் அந்த காட்டில் ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் புதுசாக குஞ்சு பொறிச்சிருந்த ஒரு குருவி ரொம்ப குளிரில் கஷ்டப்பட்டுச்சு. தன்னோட குளிரையும் தன்னோட குஞ்சுகளோட குளிரையும் எப்படி போக்குறதுன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு அந்த குருவி. அப்போ தான் அங்கே அந்த அழகான மயில் குளிரில் கஷ்டப்படுற குருவிகளையும் அதோட குஞ்சுகளையும் பார்த்த மயில் ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. உடனே தன்னோட தோகையில் இருந்த சில இறகுகளை பிச்சு குளிருக்கு இதமாக குருவுக்கும் குருவியோட குஞ்சுகளுக்கும் போத்தி விட்டுச்சு மயில். மயிலோட தோகை நல்லபடியாக குருவி குஞ்சுகளை குளிரிலிருந்து காப்பாற்றுச்சு. அதை பார்த்த எல்லா குருவிகளும் இவ்வளோ நல்ல மயிலை அதோட தோட்டத்தை மட்டும் வச்சு இத்தனை நாள் தப்பான நினைச்சிட்டோமே ரொம்ப வருத்தப்பட்டுச்சுங்க. அன்னையிலிருந்து குருவிகளும் பறவைகளும் மயில்களும் ஒற்றுமையாக அந்த காட்டில் வாழ்ந்தாங்க. மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா, ஒருத்தரோட தோட்டத்தை வச்சு ஒருத்தரோட நல்லவரா எப்படி நம்பக்கூடாதா, அதே மாதிரி ஒருத்தரோட தோட்டத்தை வச்சு அவர் கெட்டவர்னு முடிவு செய்யக்கூடாது. எதுவுமே நம்ம தோட்டத்தை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணுறக்கூடாது. விஜய் சார் டைலாக் தான் இதுக்கு பொருந்தும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.